ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் விரும்பக்கூடிய கர்நாடகா ஸ்பெஷல் ஒப்போட் பருப்பு போலி சுலபமாக எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒப்போட் செய்ய மாவு ஃபஸ்ட்டு கலந்து ஒப்போட் மாவு 2 ஹவர் 3 ஹவர் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துடுங்க. இது போல் கலந்து ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாப்பிட்டா இது போல் மாவு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து ஆனதும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்டா கலந்துக்கோங்க. இது போல் ஒப்போட் மாவு கலந்து ஆனதும் மாவு காயக்கூடாது, காயாமல் இருக்கணும். ஒப்போட் மாவு 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மேலே இது போல் நல்லா பூசி விட்டு ஒரு தட்டு மூடி 2 ஹவர்லேருந்து 3 ஹவர் எடுத்து வையுங்க. எவ்வளோ நேரம் மாவு ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒப்போட்டு. அடுத்ததாக ஒப்போட் பூரணும் செஞ்சுக்கலாம். அதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கர் மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் வேக வச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது போல் பாத்திரத்தில் சேர்த்து ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பருப்பு அளந்த கப்பாலேயே 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். எந்த கப்பால் பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்பால் வெல்லம் அளந்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக வரும். வெல்லம் ரொம்ப பொடிசாக அளந்து எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் பருப்புக்கு 1/2 கிளாஸ் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் வெல்லம் உருண்டையை கல்லால் நெருக்கி இது போல் பெருசும் சிறுசுமாக எடுத்திருக்கேன். அதனால் 2 கப்பு சேர்க்குறேன். அதே கிளாஸால் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து பாகுபதமெல்லாம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதும். இது போல் கரைஞ்சி வந்ததும் அடுத்ததாக பருப்பு போலி செய்ய பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். காய்ச்சின வெள்ளை தண்ணியை அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசு மண் இருந்தால் வந்துடும், அதுக்காக. இது போல் வடிகட்டி ஆனதும் வேக வச்ச துவரம்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வெள்ளை தண்ணியில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் கலந்து கொடுங்க. பருப்பும் வெள்ளை தண்ணியும் சேர்ந்ததும் இது போல் தண்ணி விட்டு வரும். பருப்பு போலி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பூரணம் செஞ்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இந்த பூரணம் கெடாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது போல் பூரணம் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சு பயன்படுத்தலாம். பருப்பு போலி செய்யறதுக்கு காஞ்ச தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எது இருக்கோ அதை பயன்படுத்தலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். நான் மீடியம் சைஸ் முழு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அரைச்சி எடுத்து வைக்கலாம். அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சியே கைவிடாமல் 10 நிமிஷம் கலந்து கொடுத்துருக்கேன். இது போல் கட்டியாக வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது அடுப்பு தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. தேங்காய் சேர்த்ததும் உடனே கலந்து கொடுங்க. இது போல் கலந்து கொடுத்து பருப்பு போலி செய்ய இந்த பூரணம் டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்க உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும்னா 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து கொடுங்க. நெய் வாசனை பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு போலி செய்ய பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டோன்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க. பூரண மாவு தளன்னு இருந்தால் ஒப்போட் தட்டை சரியாக வராது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம். நம்ம எவ்வளோ ஒப்போட் செய்ய போகிறோமோ அத்தனை உருண்டை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து இது போல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஹவர் முன்னையே மைதா மாவு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்த மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சொல்லியிருக்கிறது போலவே நீங்கள் மாவு கலந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கையால் அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
ஒப்போட் மாவு இது போல் நல்லா கலந்து செய்யும்போது ஒப்போட் நல்லா பூ போல் இருக்கும். மாவு ஆறாமல் இருக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசி விடுங்க. அடுத்ததாக ஒப்போட் தட்டுறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது போல் இப்போ ஒப்போட் தட்டிக்கலாம். ஒப்போட் தட்டுறதுக்கு ஒரு கவர் எடுத்திருக்கேன். கவர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கலந்து வச்ச ஒப்போட் மாவை எடுத்து இது போல் சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி மாவு எடுத்து கொழுக்கட்டை மாவு போல் இந்த மாதிரி விரித்து விட்டு உருட்டி வச்ச ஒப்போட் போடணும். இதில் சென்டராக வச்சு விடுங்க. இது போல் வச்சு விட்டு மேலே இது போல் மூடி விடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடுங்க. அந்த மாவை எடுத்ததும் அதை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுக்கின்னு இது போல் தட்டி விடுங்க. மேலே இருக்கிற மாவை அழுத்தாதீங்க, உள்ளே இருக்கிற பூரணத்தோடு அழுத்துங்க. அப்போ தான் மாவு வேற பூரணம் வேற பிரியாது. இந்த மாதிரி நிதானமாக தட்டுங்க. இது போல் ஒப்போட் தட்டினீங்கன்னா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒப்போட் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே ஒப்போட் புதுசாக செய்கிறவங்க கூட இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஒப்போட் சூப்பராக வரும். எவ்வளோ உங்களுக்கு மெலிசா வேணுமோ அவ்வளோ மெலிசா தட்டிக்கலாம். பாருங்க, இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இது போல் தட்டி ஆனதும் தோசை தவா சூடுபடுத்தியிருக்கேன், சுட்டு எடுத்துக்கலாம். கவர் மேலே இது போல் தட்டும்போது கவரோட ஸ்டவ் கிட்ட இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்ததும் இந்த கையால் அப்படியே எடுத்து தோசை தவா மேலே போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் எடுத்து போடும்போது பிக்காமல் பிரியாமல் இருக்கும். தவா மேலே போட்டு 4 ட்ராப் எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் இது போல் திருப்பி போட்டு இந்த கலர் வந்ததும் இதே போல் இன்னொன்றும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து பருப்பு போடணும், இது உள்ளே வச்சு விட்டுக்கோங்க. இது போல் வச்சு விட்டு மேலே இது போல் மூடி விடுங்க. மூடி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்ததும் உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுங்க. இது போல் அழுத்தம் கொடுத்ததும் அதை அப்படியே திருப்பி வையுங்க. திருப்பி வச்சு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுக்குன்னு இது போல் தட்டுங்க. இது போல் தட்டும்போது மாவு வேறு பூரணம் வேறு பிரியவே சான்ஸ் இல்லை. இதே போல் எல்லா ஒப்போட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துடுங்க. இதே போல் அடுத்தடுத்து ஒப்போட்டெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் ஒப்போட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.